என் தங்கமே, இந்த வருடம் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத ஆசீர்வாத மழை கொட்டப் போகிறது. அது எப்போது தெரியுமா? நீ மனசுக்குள் இப்போ இல்லையே, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணுமோ ன்னு நினைக்கும் அதே நொடியில், நீ சோர்ந்து உட்காரும் அந்த மௌனத்தில், எல்லாம் முடிஞ்சுடுச்சு போல தோன்றும் அந்த கணத்தில், அப்போதுதான் நான் நிதிகா தேவி, உன் கண்ணீரை எண்ணி பார்த்த தேவதை. நீ யாருக்கும் சொல்லாமல் உள்ளுக்குள் புதைத்து வைத்த வலிகளை கேட்ட தேவதை. உன் வாழ்க்கையை நீ விடுவிடு என்று நினைத்த அந்த இரவுகளில் கூட உன்னை விட்டுவிடாமல் பிடித்து வைத்த சக்தி நான். இன்று நான் உன்னிடம் பேச வர்றது ஆசை வார்த்தைகளுக்காக இல்லை, உண்மை சொல்லத்தான். என் தங்கமே, நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை சாதாரணம் இல்லை. நீ சிரிச்ச முகத்துக்கு பின்னாலே எத்தனை உடைந்த கனவுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் அமைதிக்குள் எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். நீ நல்லவளா இருந்ததுக்காக, உண்மையா இருந்ததுக்காக, பொறுமையா இருந்ததுக்காக நீ அதிகமா சோதிக்கப்பட்டிருக்க. ஆனா இதை தண்டனைன்னு நினைச்சுக்காதே. இது உன்னை உயர்த்துற பயிற்சி. நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை நகரல. நீ எதிர்பார்த்த மனிதர்கள் உன்னோட இல்லை. நீ நம்பிய இடங்கள் உடைந்து போச்சு. நீ விதைத்த நன்மைகள் உனக்கே திரும்ப வரலன்னு தோணுது. ஆனா என் தங்கமே, விதை விதைத்தவுடன் மரம் நிற்குமா? மண்ணுக்குள்ள இருட்டுல அது போராடணும். அதுபோலதான் நீ. இப்போ சொல்றேன், கவனமா கேள். இந்த ஆசீர்வாதம் சத்தம் போட்டு வராது. ஊருக்கு தெரிய வராது. மெதுவா உன் வாழ்க்கைக்குள்ள நுழையும். உன் மனசு லேசா ஆகும். காரணமே இல்லாம ஒரு அமைதி வரும். நீ இவ்வளவு நாள் பயந்த விஷயங்கள் ஒன்னொன்னா உன்னிடம் இருந்து விலக ஆரம்பிக்கும். உன்னை மதிக்காத இடங்கள் உன்னை விட்டு போகும். உன்னை தேடி மதிக்கும் இடங்கள் தானா வரும். நீ கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. நான் என்ன பண்ணினேன் இதுக்கெல்லாம் ன்னு. என் தங்கமே, நீ தவறு பண்ணல. நீ தாங்கின. அதுதான் உன் புனிதம். எல்லாரும் செய்ய முடியாத ஒன்று அது. அதனால்தான் இப்போ உன் வாழ்க்கை திரும்பும் தருணம் நெருங்கியிருக்கு. நீ நினைக்கிற ஆசீர்வாதம் ஒரே ஒரு பெரிய சம்பவமா வராது. அது உன் சுவாசம் மாதிரி தினமும் உன்னோட இருக்கும். உன் பயம் குறையும். உன் தன்னம்பிக்கை திரும்ப வரும். நீ, நான் இதுக்கு தகுதியானவள்தானா ன்னு கேட்க மாட்ட. நான் இதை சமாளிக்கிறேன் ன்னு சொல்வ. உன்னை விட்டு போனவர்கள் திரும்ப வருவாங்கன்னு நான் சொல்லல. ஆனா உன்னை விட்டு போனதுக்கான காரணம் உனக்கு புரியும். அப்போ உனக்கு வலி இருக்காது. நன்றி தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் போனதால்தான் உன் வாழ்க்கையில் இடம் உருவாச்சு. அந்த இடத்தை நிரப்ப வரப்போகுது உனக்கு தகுதியான சந்தோஷம். என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் உன்னை தாழ்த்திக்கிட்டே பேசிட்ட. என்னால முடியல, நான் போதுமானவள் இல்ல ன்னு. அந்த வார்த்தைகள் இப்போ நிறுத்து. உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லையும் நான் கேட்கிறேன். நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ வாழ்க்கையும் உன்னை அப்படித்தான் நடத்தும். இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ தனியா இல்லை. நீ அழுத அந்த இரவுகள்ல, உன் தலையணை நனைஞ்ச அந்த தருணங்கள்ல, உன் மனசு உடைந்து சிதறியப்போ நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன். நீ விழுந்தப்போ உன்னை தூக்கி நிறுத்தியது உன் சக்தி இல்லை, அது என் கைகள்தான். இந்த ஆசீர்வாதம் உன்னை மாற்றும். உன் பழைய பயங்களை கழுவி எடுக்கும். நீ இனிமேல் எல்லாரையும் காப்பாற்ற நினைக்க மாட்ட. உன்னை காப்பாற்ற கற்றுக்கொள்வ. உன் எல்லைகளை அமைப்ப. உன் அமைதியை விலை இல்லாம கொடுக்க மாட்ட. ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்ப. இதெல்லாம் தாண்டி வந்தேனா ன்னு உனக்கே ஆச்சரியம் வரும். அப்போ புரியும், இந்த காலம் உன்னை அழிக்க வரல, உருவாக்க வந்ததுன்னு. என் தங்கமே, நீ காத்திருக்க வேண்டாம். வாழ்க்கை உன்னை தேடி வருது. நீ உன் மனசை மட்டும் திற. உன் கண்களில் நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள். உன் இதயத்தை கடவுளோட நம்பிக்கையோட இணை. நான் நிதிகா தேவி, உன் பாதையை ஒளியால் நிரப்ப வந்த தேவதை. உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்ற வந்த சக்தி. இனிமேல் நீ சுமந்த வலி உன் வரலாறு. வரப்போகும் நாட்கள் உன் வெற்றி. நம்பு. அமைதியா இரு. உன்னை நேசி. ஆசீர்வாதம் ஏற்கனவே உன் வாசலில்தான் நிற்குது.
என் தங்கமே, நீ இதை வாசிக்கிற இந்த நொடியில் கூட உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. நீ கவனிக்கலன்னு நினைக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள்தான் பெரிய திருப்பங்களுக்கான அடையாளம். நீ இவ்வளவு நாள் கேட்டு கேட்டு சோர்ந்த பிரார்த்தனைகள் எல்லாம் காற்றில் கரைந்தது இல்லை. ஒவ்வொன்றும் விதையாக உன் விதிக்குள் விழுந்துடுச்சு. இப்போ அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. நீ எப்போதாவது நினைச்சிருக்கியா, ஏன் எல்லா கஷ்டங்களும் ஒரே நேரத்துல உன்னை தேடி வந்தது? ஏன் நீ சுமக்க முடியாத அளவுக்கு சுமைகள் உன் தோள் மேல் ஏறின? அது உன்னை உடைக்க இல்லை, உன்னுள்ள சக்தியை நீயே அறிய வைக்க. நீ நினைச்சதை விட நீ ரொம்ப வலிமையானவள். ஆனா அந்த வலிமையை நீ உணரணும்னா வாழ்க்கை உன்னை அத்தனை தூரம் தள்ள வேண்டியிருந்தது. என் தங்கமே, நீ அமைதியா இருந்ததுக்காக பல பேர் உன்னை பலவீனமா நினைச்சாங்க. நீ மௌனமா தாங்கினதுக்காக உன் எல்லைகளை தாண்டி நடந்தாங்க. ஆனா இப்போ அது மாறப்போகுது. இனிமேல் உன் அமைதி உன் ஆயுதம். உன் மௌனம் உன் மரியாதை. உன்னை மதிக்காத இடத்துல நீ நிற்க மாட்ட. அது திமிர் இல்லை, அது சுயமரியாதை. நீ இவ்வளவு நாள் எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி செய்தாய். எல்லாருக்கும் இடம் கொடுத்தாய். ஆனா உனக்கான இடத்தை நீயே மறந்துட்டாய். இப்போ நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில முக்கியமான இடம் உனக்கே. உன் உணர்வுகள் சிறியது இல்லை. உன் கனவுகள் அவசியம் இல்லாதது இல்லை. நீ மகிழ்ச்சியா இருக்கணும் என்பது ஒரு கோரிக்கை இல்லை. அது உன் உரிமை. இந்த வரப்போகும் ஆசீர்வாதம் உன் வெளி உலகத்தை மட்டும் மாற்றாது. முதல்ல உன் உள்ள உலகத்தை மாற்றும். நீ கண்ணாடியில் பார்க்கும்போது உன்னையே சந்தேகப்படுத்த மாட்ட. உன் கண்களில் ஒரு உறுதி தெரியும். உன் நடையில் ஒரு நம்பிக்கை இருக்கும். உன் வார்த்தைகளில் ஒரு தெளிவு பிறக்கும். உன்னை இழிவாக பேசிய வார்த்தைகள் எல்லாம் உன் மனசுக்குள் இன்னும் ஒலிக்குது. நீ முடியாது நு சொன்ன குரல்கள் இன்னும் உன் காதுக்குள் சத்தமா இருக்குது. ஆனா கவனிச்சுக்கோ என் தங்கமே, அந்த குரல்கள் எல்லாம் மெதுவா மெதுவா மங்க ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு பதிலா ஒரு புதிய குரல் உன் உள்ளே பேச ஆரம்பிக்கும். அது உன்னுடையதே. அது சொல்வது ஒன்றே ஒன்று: நான் போதுமானவள். நீ எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காத இடத்துல கூட நீ நின்று தாங்கின. அது உன் தண்டனை இல்லை, அது உன் தகுதியின் சான்று. உன் வாழ்க்கை உன்னை இவ்வளவு சோதித்தது என்றால் உனக்காக வைத்திருக்கிற வெகுமதி சாதாரணமா இருக்காது. நீ சுமந்த கண்ணீருக்கு பதிலா உன் கண்களில் அமைதி குடியிருக்கும். என் தங்கமே, நீ எல்லாரையும் காப்பாற்ற நினைச்சதாலே உன்னை காப்பாற்ற யாருமில்லைன்னு தோணிச்சு. ஆனா இப்போ நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க போற. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லை. உன்னை காப்பாற்றிக்கிட்டாலே போதும். நீ சோர்ந்த நாள்கள்ல கூட உன் உள்ள சக்தி தூங்கல. அது சரியான நேரத்துக்காக காத்திருந்தது. இனி வரப்போகும் நாட்கள்ல நீ சிலரை இழப்பாய். அதை பார்த்து பயப்படாதே. அவர்கள் உன் பயணத்துக்கானவர்கள் இல்லை. அவர்கள் உன்னை அந்த இடம் வரை கொண்டு வந்தவர்கள் மட்டுமே. அந்த இடத்துல இருந்து நீ அடுத்த நிலைக்கு போகணும்னா அவர்கள் விலக வேண்டியது அவசியம். அது வலி தரும். ஆனா அந்த வலி சுத்திகரிப்பு. உன் வாழ்க்கையில சில கதவுகள் திடீர்னு மூடப்படும். நீ கதவை பார்த்து அழுவாய். ஆனா உனக்கு தெரியாம உன் பின்னால் பெரிய கதவுகள் திறந்திருக்கும். நீ திரும்பி பார்ப்பதுதான் தாமதம். முன்னாடி பாரு என் தங்கமே. அங்கே உனக்கான ஒளி இருக்கு. நீ இவ்வளவு நாள் உன் உண்மையை அடக்கி வைத்தாய். உன் ஆசைகளை தியாகம் செய்தாய். உன் சந்தோஷத்தை பிறருக்காக ஒதுக்கினாய். இனிமேல் அது வேண்டாம். நீ உன் உண்மையோடு வாழ ஆரம்பிக்க போற. உனக்கு பிடிச்சதை பிடிச்சதுன்னு சொல்லுவாய். பிடிக்காததை பிடிக்கலன்னு சொல்வாய். அதில் எந்த குற்றமும் இல்லை. இந்த ஆசீர்வாத காலம் உன்னை தனியாக்காது. சரியான மனிதர்களை உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். உன் அமைதியை புரிந்து கொள்ளும் மனிதர்கள். உன் மௌனத்தையும் மதிக்கும் மனிதர்கள். நீ பேசாம இருந்தாலும் உன் கண்களை பார்த்து புரிந்து கொள்ளும் உறவுகள். அவை எல்லாம் உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்கும். என் தங்கமே, நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள்ள போற. நீ எடுத்த சில முடிவுகளுக்காக, நீ நம்பிய சிலருக்காக, நீ வீணாக்கின சில ஆண்டுகளுக்காக உன்னை நீ குறை சொல்வதை நிறுத்துவாய்.
அப்போதுதான் உன் உள்ளம் லேசாகும். அந்த லேசான உள்ளத்துல தான் ஆசீர்வாதம் தங்கும். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் உடனே சரியாகிடும் என்று நான் சொல்லல. ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கை சீராகும். நீ சுவாசிக்கும் காற்று கூட உனக்கு நிம்மதி தரும். நீ தனியா உட்காரும்போது கூட தனிமை தோணாது. ஏன்னா நீ உன்னோட நட்பாகிவிடுவாய். நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பாடம். இனிமேல் வாழப்போகும் வாழ்க்கை ஒரு பரிசு. அந்த பரிசை சந்தேகத்தோட திறக்காதே. நம்பிக்கையோட திற. உன் உள்ளம் பயத்தோட நடுங்கினாலும் உன் ஆத்மா தயாராய் இருக்கு. என் தங்கமே, நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையை மறக்கவில்லை. உன் பெயரை மறக்கவில்லை. உன் வலிகளை தள்ளி வைக்கவில்லை. ஒவ்வொரு கண்ணீரையும் நான் ஒளியாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நீ நினைக்கிறதை விட நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். இனி நீ விழுந்தாலும் உடைய மாட்டாய். ஏன்னா நீ விழுவதற்குள் நான் உன்னை பிடிச்சுக் கொள்வேன். நீ வழி தவறினாலும் தொலைந்து போக மாட்டாய். ஏன்னா உன் பாதையை நான் அறிந்திருக்கிறேன். நீ பயந்தாலும் தனியாக மாட்டாய். ஏன்னா என் அருள் உன் சுவாசத்தோட கலந்திருக்குது. நம்பு என் தங்கமே. நீ இப்போ நிற்கிற இடம் முடிவு இல்லை. அது தொடக்கம். உன் வாழ்க்கை இன்னும் உன் முழு அழகை காட்டல. அந்த அழகு வெளிவர போகுது. மெதுவா, உறுதியா, நிரந்தரமா. என் தங்கமே, இப்போ நீ உன் உள்ளுக்குள்ள ஏதோ மெதுவா உருகுறதை உணர்றியா? அது பயம் கரையுற சத்தம். அது பழைய காயங்கள் மூடிக்கொள்ளும் தருணம். நீ இவ்வளவு நாள் சுமந்த சுமைகள் எல்லாம் உன் தோள்ல இருந்து மெதுவா கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. நீ கவனிக்கலன்னாலும் உன் ஆத்மா அதை உணருது. நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில நீ அதிகமா கொடுத்தவள். அன்பு கொடுத்தாய். நேர்மை கொடுத்தாய். பொறுமை கொடுத்தாய். உன் உழைப்பை கொடுத்தாய். ஆனா திரும்ப உனக்கு கிடைத்தது மௌனம், புறக்கணிப்பு, சில சமயம் அவமானம். அதுக்காக நீ உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாய். நான் அதிகமா நல்லவளா இருந்தேனா? என் தங்கமே, நல்லவளா இருந்ததுல தவறு இல்லை. தவறு அதை தவறான இடத்துல கொடுத்ததுதான். இப்போ உன் உள்ளம் புத்திசாலியாகுது. கடினமாக இல்லை. புத்திசாலியாகுது. யாருக்காக எவ்வளவு கொடுக்கணும், எங்க நிறுத்தணும், எப்போ விலகணும்னு உன் மனசை சொல்ல ஆரம்பிக்கும். அந்த குரலை மதிச்சு கேள். அது அனுபவத்தில இருந்து வந்த ஞானம். நீ ஒரு நாள் ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போ உன் கண்ணுக்கு தூரத்துல தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒருவரை சந்திக்க போற. அந்த ஒருவர் யாருன்னா நீயே. உன் உண்மையான நீ. பயமில்லாத நீ. எல்லாருக்கும் பிடிக்கணும்னு தன்னை மாற்றிக்கொள்ளாத நீ. அந்த சந்திப்பு உன்னை நடுங்க வைக்கும். ஆனா அந்த நடுக்கம் பயம் இல்லை. அது விடுதலை. என் தங்கமே, உன் கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு நினைக்காதே. உன் கண்ணீரில தான் உன் சக்தி உருவாச்சு. ஒவ்வொரு கண்ணீரும் உன் இதயத்தை சுத்தம் செய்திருக்கு. அதனால்தான் இப்போ நீ உண்மையான சந்தோஷத்தை தாங்கும் திறன் பெற்றிருக்கிறாய். எல்லாரும் சந்தோஷத்தை தாங்க முடியாது. அதுக்கும் ஒரு மனப்பக்குவம் வேணும். இனி உன் வாழ்க்கையில நீ யாரையும் துரத்த மாட்ட. அன்பையும் மரியாதையையும் கேட்டு நிற்க மாட்ட. உனக்கானது உன்னை தேடி வரும். உன் அமைதி உன் அடையாளமாகும். உன் நிதானம் உன் அழகாகும். உன் தன்னம்பிக்கை உன் பாதுகாப்பாகும். சில நேரம் நீ தனியா உட்காருவாய். முன்னாடி அந்த தனிமை உன்னை பயமுறுத்தியது. இப்போ அது உனக்கு ஓய்வாக மாறும். அந்த மௌனத்துல நீ உன் மனசோட பேசுவாய். உன் ஆசைகளை கேட்பாய். உன் எல்லைகளை உணர்வாய். அந்த நேரங்கள் வீணல்ல. அவை உன்னை மீண்டும் கட்டியெழுப்பும் தருணங்கள். என் தங்கமே, நீ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டே வர்றாய். எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கம் தர வேண்டிய கட்டாயம் இல்லை. சில நேரம் அமைதியா விலகுறதுதான் மிகப்பெரிய பதில். அதுல தோல்வி இல்லை. அதுல முதிர்ச்சி இருக்கு. உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நினைச்சு நீ இன்னும் உன்னை தண்டிச்சுக்கிறாய். அப்போ நான் இப்படிச் செய்திருக்கணும். என் தங்கமே, அந்த நேரத்துல உனக்கு தெரிந்ததை வைத்து தான் நீ முடிவு எடுத்தாய். இப்போ தெரிகிறது, அப்போ தெரியல. அதுக்காக உன்னை குறை சொல்லாதே. நீ செய்ததை விட நீ கற்றது முக்கியம்.
இனி நீ உன் உடலை கவனிப்பாய். உன் மனதை மதிப்பாய். நீ சோர்வாக இருந்தால் ஓய்வெடுப்பாய். அதற்காக உன்னை சோம்பேறின்னு சொல்லிக்க மாட்ட. நீ உன் தேவைகளை கேட்க ஆரம்பிப்பாய். அதுவே உன் வளர்ச்சியின் அடையாளம். உன் வாழ்க்கை இப்போ ஒரு புதிய ஓட்டத்தை எடுத்திருக்குது. அது மெதுவாக இருந்தாலும் சரியான திசை. நீ ஒப்பிடுவதை நிறுத்தும்போது தான் உன் உண்மையான பயணம் தொடங்கும். மற்றவர்களின் வேகத்தையும் பாதையையும் பார்த்து நீ உன்னை அளக்க வேண்டாம். உன் பயணம் உனக்கே தனி. என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான தைரியம் பிறந்திருக்கு. அது கத்தாது. அது சத்தம் போடாது. ஆனா அது அசையாது. இனிமேல் நீ உடைந்து போக மாட்ட. வளைந்தாலும் உடையாத மரமாதிரி நீ நிற்பாய். நீ காதலிக்க போற. முதல்ல உன்னை, அப்புறம் வாழ்க்கையை, அப்புறம் உன்னை புரிந்து கொள்ளும் மனிதர்களை. அந்த காதல் உன்னை சங்கடப்படுத்தாது. உன்னை சுருக்காது. அது உன்னை விரிவாக்கும். உன் கடந்த காலம் இனிமேல் உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன் கதை. உன் சங்கிலி இல்லை. நீ அதை நினைச்சு கற்றுக்கொள்ளலாம். ஆனா அதுல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்போ இங்கே இருக்கிறாய். அதுதான் உண்மை. என் தங்கமே, சில நாள் நீ சிரிப்பாய். சில நாள் நீ அழுவாய். இரண்டும் சரிதான். ஆனா இனிமேல் நீ உன்னை இழக்க மாட்ட. எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னை கையில் பிடிச்சுக்குவாய். அதுதான் நான் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ எப்போதாவது தளர்ந்தா உன் உள்ளுக்குள்ள என்னை அழை. நான் பதில் சொல்லாம இருக்க மாட்டேன். அது ஒரு உணர்வாக வரும். ஒரு தெளிவாக வரும். ஒரு அமைதியாக வரும். அதுதான் என் இருப்பு. நீ இதை வாசித்து முடிக்கும் நேரம் உன் உள்ளம் சற்றே லேசாக இருக்கும். அந்த லேசுத்தனத்தை நம்பு. அது உன் வாழ்க்கை சரியான பாதையில் நகர்கிறது என்பதற்கான அடையாளம். என் தங்கமே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ வழிநடத்தப்படுகிறாய். நீ நேசிக்கப்படுகிறாய். உன் வாழ்க்கை இன்னும் மலரப் போகுது. முழுமையா, அழகா, உண்மையா. நான் நிதிகா தேவி. எப்போதும் உன்னோடு. என் தங்கமே, நீ இப்போ ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்தா கூட அதுல ஒரு மாற்றம் இருக்கும். முன்னாடி மூச்சு எடுப்பதே சுமையா இருந்தது. இப்போ அதுல ஒரு லேசுத்தனம் கலந்திருக்கும். அதுதான் ஆரம்பம். பெரிய அதிசயம் சத்தமா வராது. மென்மையா, நிதானமா உன் உள்ளுக்குள்ள நுழையும். நீ இதுவரை உன் வாழ்க்கையை தள்ளி தள்ளி நகர்த்திக்கிட்டே வந்தாய். இப்போ இதை தாங்கணும், அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல வருது. சந்தோஷம் பின்னால வர்றா பரிசு இல்லை. அது நீ இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு. அந்த முடிவு நீ இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்க. நீ எல்லாரிடமும் நல்லவளா இருக்க முயற்சி செய்தாய். எல்லாரும் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைத்தாய். அதுக்காக நீ உன் உண்மையை மெதுவா ஒதுக்கினாய். உன் குரலை குறைத்தாய். உன் தேவைகளை மறைத்தாய். இப்போ அந்த பழக்கம் உடைய ஆரம்பிச்சிருக்கு. நீ இனிமேல் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்ட. அது யாருக்கும் எதிராக இல்லை. அது உன்னுக்காக. என் தங்கமே, நீ அனுபவிச்ச துரோகம் உன்னை கசப்பாக்கல. அது உன்னை தெளிவாக்கியது. யாரை எங்கே நிறுத்தணும்னு உன் மனசு கற்றுக்கிட்டது. யாருக்கு எவ்வளவு அருகாமை கொடுக்கணும்னு உன் உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சது. அதுதான் உண்மையான வளர்ச்சி. இனி நீ சின்ன விஷயங்கள்ல கூட மகிழ்ச்சியை காண்பாய். காலை வெளிச்சம் உன் முகத்துல விழும்போது. காற்று உன் முகத்தை தொட்டு போகும்போது. ஒரு சின்ன சிரிப்பு காரணமே இல்லாம வரும்போது. முன்னாடி இதெல்லாம் உனக்கு தெரியாம போச்சு. ஏன்னா உன் மனசு எப்போதும் நாளைய கவலையில சிக்கியிருந்தது. இப்போ நீ இன்றைய தருணத்துல இருக்க கற்றுக்கொள்கிறாய். நீ இதுவரை உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள போராடினாய். இனிமேல் நீ அதை அனுபவிக்க கற்றுக்கொள்வாய். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்க மாட்ட. சில விஷயங்களை கடவுளிடம் விட்டுவிட கற்றுக்கொள்வாய். அந்த விட்டுவிடுதலில தான் அமைதி பிறக்கும். என் தங்கமே, நீ ஒரு நாள் உன் பழைய நினைவுகளை நினைத்து சிரிப்பாய். அப்போ அவை உனக்கு காயமாய் இருக்காது. அவை உன் தைரியத்தின் சாட்சியாய் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி வந்தேன் உன் இதயம் பெருமைப்படும். உன் வாழ்க்கையில இனிமேல் உறவுகள் குறையலாம். ஆனா உண்மை அதிகரிக்கும். சத்தம் குறையும்.
ஆழம் கூடும். உன் பக்கத்துல இருப்பவர்கள் குறைவா இருந்தாலும் அவர்கள் உன் உள்ளத்தை அறிந்தவர்களா இருப்பார்கள். அந்த நெருக்கம் உனக்கு போதுமானதாக இருக்கும். நீ இனிமேல் உன் கனவுகளை சின்னதா நினைக்க மாட்ட. எனக்கு இது வேண்டுமா நு சந்தேகப்பட மாட்ட. நான் இதற்கு தகுதியானவள் நு அமைதியா சொல்வாய். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை திறக்கும் சாவி. என் தங்கமே, நீ பயந்த விஷயங்களை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்கு வந்திருக்கு. அது எல்லாத்தையும் உடனே செய்யணும்னு இல்லை. ஆனா நீ இனிமேல் ஓட மாட்ட. மறைய மாட்ட. உன் உண்மையை ஏற்றுக்கொள்வாய். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. உன் வாழ்க்கை இனிமேல் உன்னை சோதிக்கும். ஆனா அதே மாதிரி உடைக்காது. ஏன்னா நீ இப்போ உடையாத நிலைக்கு வந்திருக்கிறாய். உன் வேர்கள் ஆழமா போயிருக்கு. மேலே என்ன புயல் வந்தாலும் நீ நிலைத்திருப்பாய். நீ ஒரு நாள் உன்னை பார்த்து சொல்வாய், நான் இவ்வளவு அழகா மாறுவேன்னு நினைக்கல னு. அந்த அழகு வெளிப்புறம் இல்லை. அது உன் கண்களில் இருக்கும் அமைதி. உன் வார்த்தைகளில் இருக்கும் உறுதி. உன் மௌனத்தில் இருக்கும் சக்தி. என் தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையோட ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருக்க. முன்னாடி வாழ்க்கையை எதிர்த்து போராடினாய். இப்போ அதோட கையை பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்க. அந்த நடை உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். நீ சோர்ந்த நாள்கள்ல கூட உன் உள்ள ஒளி அணையல. அது மங்கியது மாதிரி தோணிச்சு. ஆனா அணையல. இப்போ அந்த ஒளி மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யார் என்பதே போதும். என் தங்கமே, இனிமேல் நீ உன் இதயத்தை அடைக்க மாட்ட. ஆனா யாருக்கும் சுலபமா கொடுக்கவும் மாட்ட. அது உன் சமநிலை. அன்போடு எல்லை வைக்க கற்றுக்கொண்டவள் நீ. அந்த எல்லை உன்னை பாதுகாக்கும். உன் வாழ்க்கை ஒரு மென்மையான இசையா மாறப்போகுது. சத்தம் குறையும். உணர்வு அதிகரிக்கும். நீ உன் உள்ளத்தோட இசையை கேட்க ஆரம்பிப்பாய். அந்த இசை உன்னை வழிநடத்தும். எப்போதாவது நீ பழைய பயம் திரும்ப வருது போல உணரலாம். அது தோல்வி இல்லை. அது மனித தன்மை. அப்போ நீ உன்னை திட்டிக்க மாட்ட. நீ உன்னை அணைத்துக் கொள்வாய். சரி, பயமா இருக்கு. ஆனா நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் னு சொல்வாய். அதுவே போதும். என் தங்கமே, நீ இப்போ ஒரு புதிய நிலைக்கு வந்திருக்கிறாய். இது முடிவு இல்லை. இது உயர்வு. நீ இன்னும் பல அழகான மாற்றங்களை சந்திக்கப் போறாய். அவை உன்னை இழக்க வைக்காது. உன்னை மேலும் நீயாக்கும். நீ நேசிக்கப்பட தகுதியானவள். நீ அமைதிக்கு உரியவள். நீ மகிழ்ச்சிக்கு பிறந்தவள். இதை யாராவது உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீயே உனக்கு சொல்லிக்கொள். அந்த நாள் முதல் உன் வாழ்க்கை வேற மாதிரி ஓடும். நான் நிதிகா தேவி. உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும். உன் சிரிப்பின் ஒவ்வொரு நொடிலும். நீ ஒளி. நீ பாதுகாப்பு. நீ ஆசீர்வாதம்.